பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று புனிதமான ரமலான் மாதத்தினுடைய ஐந்தாவது தராவீஹ் நிறைவடைந்திருக்கிறது. இன்று சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 7வது ஜுசுவில் 1/4 ஜுசு முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட இந்த அல் மாயிதா என்ற அத்தியாயம் உணவு தட்டு என்று இதனுடைய பொருள். மாயிதா என்று சொன்னால் உணவு தட்டு என்று பொருள். இந்த டைனிங் டேபிள் இருக்கு பாருங்க, அதுக்கு கூட அரபியில மாயிதான்னு சொல்லுவாங்க. அது உணவு பரிமாறக்கூடிய இடமா இருக்கிறதுனால அதற்கும் அல் மாயிதா என்றுதான் சொல்வார்கள். இந்த பெயர் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினர் நாங்க ஈமான ஏற்றுக்கிறோம்னு சொன்னா சொர்க்கத்திலிருந்து எங்களுக்கு உணவு தட்டை அல்லாஹ் அனுப்பணும், அப்படி அனுப்புனாதான் நாங்க ஈமான ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி பகுதியில قال عيسى ابن مريم اللهم ربنا انزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை நீ இறக்குவாயாக, அதிலே அது இறக்கப்பட்ட அந்த நாளை எங்களுக்கு முந்திய பிந்திய அனைத்து மக்களும் பெருநாளாக கொண்டாடுவோம், நீ எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவர்களில் நீ சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு துஆ செஞ்சாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மாயிதா அத்தியாயம் இருக்குது, அது ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, மாயிதாவுல இருக்கக்கூடிய 3வது வசனத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியா இறக்கணும். அதுலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அவர்கள் ஓதும்போது அழகா ஓதுனாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் எம்முடைய மார்க்கத்தை சம்பூர்ணமாக்கிவிட்டு பரிபூர்ணமாக்கிவிட்டு, அத்மம்து அலைக்கும் நிஅமதி, மார்க்கத்தை பரிபூர்ணமாக்குவதன் மூலம் உங்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்தை நிஅமத்தையும் நான் சம்பூர்ணமாக்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதை நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசியாக அருளப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். இந்த வசனம் அல் மாயிதாவுல இறங்குனதுங்கிறது அல் மாயிதாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள்ல ஒரு முக்கியமான சிறப்பு. இதுல பல செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம தினந்தோறும் பேசிக்கொண்டு வரக்கூடிய, அதாவது முக்கிய தலைப்பு என்ன? குடும்பவியல். இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய குடும்பவியல், குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில நேற்றைய தினம் நம்ம சொல்லும் போது பாகப்பிரிவினை சட்டத்தை பத்தி நம்ம பேசணும். பங்காளிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் எவ்வளவு மோசமான பாவம் என்ற விஷயத்தை பத்தி நம்ம சொல்லி காட்டுறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் என்னன்னு சொன்னா, வத்ரு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே அந்த குறைஷி மக்களின் மீது நீங்கள் ஓதி காட்டுங்க, அந்த குறைஷி மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. நப அப்னை ஆதம பில் ஹக், ஆதமுடைய 2 மகன்களுடைய செய்தியை சத்தியமான முறையில் சொல்லி காட்டுங்க, உண்மையான முறையில், அதுல எந்த கலப்படமும் இல்லாம சொல்லி காட்டுங்க. இது கர்ரபா குர்பான ஃபத்துகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மின் அல்-ஆஹர். இந்த 2 மகன்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் ஒருத்தருடைய குர்பானியை ஏத்துக்கிட்டான், இன்னொருத்தருடைய குர்பானியை ஏத்துக்கலன்னு சொல்லி என்ன செய்யறான்? அல்லாஹ் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். இந்த ஆயத்து சூரத்துல் மாயிதாவுடைய 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை
இது சம்பந்தமான செய்திகளையே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். இதன் மூலமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் எப்படி இருக்கணும். குடும்பங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுங்கிறது சாதாரண உறவு அல்ல, அது ஒரு முக்கியமான உறவு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியமான உறவு. அண்ணன் இல்லாதவன் ஆயுதம் இல்லாதவனை போல அப்படி சொல்லுவாங்க. அண்ணன் இல்லாதவன் ஆயுதம் இல்லாதவனை போல. ஒரு தந்தை இறந்துட்டா அந்த தந்தையின் ஸ்தானத்துல இருந்து நம்முடைய காரியங்களை எடுத்து நடத்துறது ஒரு அண்ணனால தான் முடியும். அதனாலதான் பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, மூத்தது மூளை இளையது காலைன்னு சொல்லுவாங்க. மூத்த மகன் இருக்கிறாரு எப்பவுமே சாதுவா தான் இருப்பார், சாதுவாவே இருப்பார். அவர் ரொம்ப அவசரப்பட மாட்டாரு, எடுத்தறிஞ்சு பேச மாட்டாரு, ரொம்ப சண்டைக்கு போக மாட்டாரு. அவர் ரொம்ப சாதுவான மனசனா இருப்பார். ஆனா இளைய பிள்ளைங்க இருக்காங்க பத்தியெல்லாம் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் துடுக்காதான் இருப்பாங்க. இது தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. ஏன் அப்படின்னு சொன்னா, மூத்த பிள்ளையா பிறக்கும் போது அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு வகையான ஒரு பக்குவத்தை கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ ஒரு தந்தை மாதிரி, தந்தை இல்லைன்னு சொன்னாலும் அந்த தந்தையின் ஸ்தானத்துல இருந்து காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை உனக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மூத்தவர்களுக்கு அப்படி ஒரு பகுதி, அந்த ஒரு வாக்கியத்தை தகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கலாம். நம்ம இப்படி சொல்லும் போதே நிறைய பேர் நம்ம யாரு மூத்தவங்க, யாரு இளையவங்க, நம்மள மூத்தவங்க யாரு, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசனை பண்றோம். சில இது மாறுபட்டதா இருக்கலாம். இளையவர் நல்லவரா இருப்பாரு, மூத்தவர் ஒரு மாதிரியா இருப்பாரு, அப்படிலாம் இருக்கலாம். ஆனா பெரும் பகுதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா தந்தை சின்ன வயசுல மூத்தா போயிட்டா உண்மையான ஒரு அண்ணன் என்பவர் எப்படி இருப்பாருன்னா ஒரு தந்தைக்கு சமமானவரா இருப்பார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். ஒரு சம்பவம் மாதிரிதான். இந்த சம்பவத்தை நம்ம சொன்னோம்னு சொன்னா, எந்த அண்ணன் மாதிரி இருக்கக்கூடாது, எந்த சகோதரன் மாதிரி இருக்கக்கூடாது, எந்த சகோதரன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த விஷயத்துல அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக என்ன செய்திகளை சொல்றான்னு சொன்னா, காபில் ஹாபில், ஹாபில் காபில் ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரெண்டு பிள்ளைகள். இப்ப கூட நம்ம ராமேஸ்வரம் போனோம்னு சொன்னா அங்க ஹாபில் காபிலுடைய கபர்கள், ஒரு நீளமான கபரை நம்ம பார்க்கலாம், அங்க இருக்குது. அது உண்மையா பொய்யா அது வேற விஷயம், அல்லாஹ் ஆலம். ஆனா இருக்குது. ஆனா ஹாபில் காபில் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது 20 சூழில் 40 பிள்ளைகளை பெற்றாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றான்னு சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் பெற்றாங்க. ஆதம் ஹவ்வா இணைந்து பெறப்பட்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை என்ன? மொத்த 40 பிள்ளைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றான், அதாவது வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ துக்குர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாதா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் சொந்தம். அவன் நினைத்தால் யஹ்லுகு மா யஷா, நினைத்ததை எல்லாம் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதன், சில பேருக்கு பொம்பளை பிள்ளையா கொடுக்கணும். வயஹபு லிமன் யஷாஉ துக்குர், சில பேருக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுக்கணும். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாதா, அல்லது சில பேருக்கு ஆம்பளை பொம்பளையை கலந்து கொடுக்கணும். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையே இல்லாம அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் தஆலா அனைத்து காரியங்களின் மீதும் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில குழந்தை பெறுறதுங்கிறது நம்ம முயற்சினாலும் அல்லாஹ் தான் நாடுறான். நம்ம முயற்சி பண்ணி இந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைச்சு பெற முடியாது. அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் பிறக்கும். அப்படிதான் நடக்குது. அந்த வகையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்ல அல்லாஹ் 2 பிள்ளைய கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நாட்டம் 2 பிள்ளைய கொடுத்தான். அது எப்படி பிறக்குன்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், இப்படித்தான் பிறக்குமா.
இவ்வாறு 40 பிள்ளைகள் பெற்றாங்க. அதுல 20 பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 20 பொம்பளை பிள்ளை. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல என்ன சட்டம் வச்சிருந்தாங்கன்னா, அப்ப யாருமே மனித இனமே இல்லதானே. அக்கா தங்கச்சியா கல்யாணம் பண்ணக்கூடாது, அண்ணன் தங்கச்சியா அண்ணன் தம்பியா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இனவிருத்திங்கிறதே இப்ப இருக்காது. இந்த நிலையில அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டான். அந்த நேரத்துக்கு தோல்வா அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்துருந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். என்னன்னு சொன்னா, ஒரு சூழில் 2 குழந்தைகள் பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அடுத்த வருஷம் இன்னொரு சூழில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கும். முந்தின வருஷம் பெற்றாங்கல்ல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, இவங்க 2 பேரும் தான் அண்ணன் தங்கச்சி. அடுத்த வருஷம் பிறக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு பிறந்த அந்த வருஷத்துல பிறந்த தங்கச்சியை இவங்க தங்கச்சியா நினைக்க முடியாது. அந்த பிள்ளைய முந்தின வருஷம் பிறந்த ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். 2வது வருஷம் பிறந்த ஆம்பளை பிறந்த அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கலாம். அல்லாஹ் இப்படிதான் வச்சிருக்கான். இப்படி வேணா கல்யாணம் பண்ணிக்கிறது. இது இனவிருத்திக்காக அல்லாஹ் கொடுத்த அனுமதி. இந்த நிலைய, அதாவது இதெல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இது எப்படிங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி இப்படிலாம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப பாருங்களேன், நம்ம குடும்பங்கள்ல மாமா மருமகங்கிறது ஹராமான உறவு, திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமான உறவு. ஆனா மற்றவர்களுடைய இனத்துல அது முறப்பொண்ணு. அக்கா மகள் முறப்பொண்ணு. அக்கா மகளை நினைச்சாலே அவனுக்கு என்ன செய்யும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். காரணம் முறப்பொண்ணுங்கிற அடிப்படையில். இது மன ரீதியான நம்மளா உருவாக்குற மன ரீதியான ஒரு தன்மை தானே. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, முந்தின வருஷத்துல பிறந்த பொம்பளை பிள்ளை அடுத்த வருஷம் பிறந்த ஆம்பளைக்கு ஜோடி, முந்தின வருஷம் பிறந்த ஆம்பளைக்கு பிந்தின வருஷம் பிறந்த பெண்ணு ஜோடி, அப்படி எல்லாம் ஒரே வருஷத்துல பிறந்த ஜோடியும் இணையக்கூடாது அப்படின்னு எல்லாம் உருவாக்கிறது. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, காபில் என்பவரோடு இக்லிமாங்கிற ஒரு பெண்ணு பிறந்துச்சு. ஹாபில் என்பவரோடு லுபூதா என்ற ஒரு பெண்ணு பிறந்தது. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஹாபிலுக்கு இக்லிமா தான் ஜோடி அப்படின்னு அல்லாஹ், காபிலுக்கு லுபூதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணு தான் ஜோடி அப்படின்னு அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, அப்பா ஹாபில் நீ இக்லிமா கல்யாணம் பண்ணிக்க, அப்பா காபில் நீ லுபூதாக்கு கல்யாணம் பண்ணிக்க. காபில் ஒத்துக்கிறது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க. காபிலோடு பிறந்த அந்த இக்லிமா இருக்குது, ரொம்ப அழகா இருப்பாங்க. பிரச்சனை அங்கேயே எதுல ஆரம்பிச்சிருக்கு, மனித இனத்தினுடைய முதல் பிரச்சனையே பொங்கலையில தான் ஆரம்பிச்சிருக்கு. இக்லிமா ரொம்ப அழகா இருப்பாங்க, லுபூதாக்கு கொஞ்சம் அழகு கம்மி. காபில் சொன்னாரு, என் கூட பிறந்த அந்த இக்லிமாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்க ரொம்ப அழகு, கல்யாணம் பண்ணக்கூடாது, நீங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க, அல்லாஹ் சொல்லல அப்படின்றாரு. எப்ப அல்லாஹ் சொல்லிதான் நான் சொல்றேன், இல்ல இல்ல முடியாது, நான் இக்லிமா தான் கல்யாணம் பண்ணேங்கிறாரு. ஹாபில் சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நல்ல மனுஷன். 2 பேர்ல காபில் அடம் பிடிக்கிறாரு, ஹாபில் நல்ல மனுஷன். இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இங்க சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, 2 பேரையும் குர்பானி கொடுக்க சொல்றாரு. யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமோ அவர்கள் இக்லிமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்பானினா நம்ம குர்பானி அறுத்து உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த காலத்துல குர்பானி எல்லாம் யாரும் சாப்பிட முடியாது. குர்பானி கொடுத்துட்டா வானத்திலிருந்து ஒரு வெண்மையான நெருப்பு இறங்கி வரும். இறங்கி அந்த குர்பானி பிராணியினுடைய இறைச்சிய அல்லது குர்பானிக்காக கொடுக்கப்படக்கூடிய பொருட்களை நீ எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடும். எந்த குர்பானியினுடைய பிராணிய அல்லது பொருளை எரிக்கலையோ அந்த குர்பானி அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படலன்னு அர்த்தம். அதை ஏதாவது மிருகம் அல்லது பறவைகள் சாப்பிட்டு போயிடும். 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, காபில் என்பவர் விவசாயியா இருந்தார், ஹாபில் என்பவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவரா இருந்தார். அந்த காலத்துல ஆடு மேய்க்கிறது இடையே சாதாரண ஒரு மட்டமான ஒரு தொழில் இல்லை, அது ஒரு பெரிய உயர்ந்த தொழில் மாதிரி. அவர் ஹாபில் பெரிய ஆட்டு மந்தை வச்சிருந்தாரு, ஆடு மேய்க்கக்கூடியவர். அப்ப ஹாபில் என்ற நல்லவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆடை குர்பானி கொடுத்து ஒரு உயரமான இடத்துல வச்சாரு. காபில் என்பவர் என்ன செஞ்சாரு, தான் செஞ்ச விவசாயத்திலேயே ரொம்ப மட்டமான
ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சு இறைவனுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சாரு. மேல இருந்து நெருப்பு இறங்கி வச்சு ஹாபிலுடைய அந்த ஆட்டுக்கறியை நல்லா கரிச்சு சாம்பல் ஆகிட்டு போயிடுச்சு. காவிலுடைய அந்த பொருள் கரிக்கப்படல, பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. உடனே காவிலுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இக்லிமாவை கல்யாணம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து குர்பானி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா நேரம் நெருப்பு நம்ம இதை வந்து கரிக்கல, இன்னும் கொஞ்சம் வெறுப்பு ஏறிடுச்சு. உடனே ஹாபில பார்த்து சொன்னாரு, உன் பொருள் வந்து எரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பெருமடிக்கிறியா? இக்லிமாவை நீ பார்த்துலாம் பாக்குறியா? இந்த மாதிரி உன்னை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜிக்கு போயிடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே ஹஜ்ஜிக்கு போற பழக்கம் இருக்கு. ஹஜ்ஜிக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தை சரியான சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சாரு? காபில் என்பவர் ஹாபிலை கல்ல தூக்கி போட்டு தலையை நசுக்கி சாவடிச்சிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் இல்லா கான அலா இப்னி ஆதமுல் அவ்வல் குஃபில மின் தமிஹா லிஅன்னஹு கான அவ்வலு மன் சன்னல் கத்ல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல எந்த கொலை நடந்தாலும் அந்த கொலையினுடைய பாவத்தின் பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முந்திய மகனாகிய காபிலை போய் சேரும். அவன் தான் கொலைக்கு முன்னுதாரணமாக இருந்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்துல நடந்த முதல் கொலையே அதுதான். அது எதுக்காக நடந்திருக்கு? பெண்ணுக்காக நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது காபில் கொலை செய்வேன்னு சொன்னார். ஹாபில் என்ன சொன்னார் தெரியுமா? நிச்சயமாக நீ என்னைய கொலை செஞ்சுன்னு சொன்னா மான விபாசித்தி எதி இலைக்கலை அப்புத்துறது, உன்னைய திருப்பி நான் கொலை செய்யறதுக்கு நான் ஒருபோதும் என் கையை உயர்த்த மாட்டேன், நான் உன்னைய வந்து விட்டுருவேன், நான் எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அவர் சாதுவா சொல்றார். கடைசியா கொலை செஞ்சாச்சு. கொலை செய்யப்பட்ட அந்த அந்த உடம்ப எப்படி புதைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. முதல் மரணமே உலகத்துக்கு மனிதன் வந்ததுக்கு பின்னால முதல் மரணம் அதுதான். எப்படி அடக்கம் பண்றதுன்னு தெரியல. பூமி ஃபுல்லா என்ன செய்யறாரு? அந்த மையத்தை எடுத்துக்கிட்டு திரிகிறாரு. எங்க போய் மறைக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. எங்க மறைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. நம்மளுக்கு கற்பனை செய்ய முடியல. பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னாலும் மண்ணை தோண்டணும் உள்ள போனாலும் புதைச்சிடணும்னு சொல்லியிருக்கு. அந்த நேரத்துல அவங்களுக்கும் அது ஒன்றும் தெரியல. மண்ணை தோண்டா இப்படி வரும், புளிய தோண்டலாம், உள்ள வந்து மையத்தை புதைக்கலாம்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கும்போது மனிதனை எப்படி மறைக்கிறதுங்கிறத அல்லாஹ் காட்டுறதுக்காக ஒரு 2 காகத்தை, காக்கா இருப்பாங்க, 2 காகத்தை அல்லாஹ் அனுப்புனா அந்த 2 காகம் சண்டை போட்டுச்சு. ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொண்டுட்டு அந்த காகம் என்ன செஞ்சு ஒரு குழிய தோண்டுச்சு, இந்த காகத்தை போட்டு மூடிட்டு போயிடுச்சு. காபில் பார்த்தா நமக்கு தெரியாது இந்த காக்கா, அதனால நம்ம காக்கான் போயிடும். அண்ணன் மாதிரி காக்கான் போயிடும் தெரியுமா? நமக்கு வந்து மையத்தை அடக்கம் பண்றது எப்படின்னு கற்றுக் கொடுத்தது. அதனால அவங்க நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி, அதனாலதான் காக்கா காக்கான்னு சொல்லணும். இப்ப இந்த மாதிரி போட்ட உடனே பார்த்தாரு. பார்த்துட்டு அதே மாதிரி மண்ணை தோண்டி குழிய தோண்டி பதிச்சுட்டு பேசாம வந்துட்டாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசமான சகோதரனா இருந்தா கொலை என்ற ரேஞ்சி அளவுக்கு போவான், பழிவாங்கிறதுக்காக வேண்டி எந்த வகையிலும் போவான். ஆனா நல்ல சகோதரனா இருந்தா அவன் கொலையே செஞ்சாலும் நான் ஒருபோதும் எதிர் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். இதுதான் உண்மையான சகோதரன். சகோதரர்கள் 2 விதம். ஒன்று, எந்த விஷயத்துக்கும் எந்த நடவடிக்கைக்கும் போவோம், அவனை மாதிரி இருந்துடக்கூடாது. ஆனா உண்மையான சகோதரன் எப்படின்னு சொன்னா, எத்தனை பிரச்சனை நீ பண்ணாலும் உன்னையே மறப்பேன் மன்னிப்பேன் என்ற அடிப்படையில தான் நான் வாழ்வேன். இதுதான் என்னுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைன்னு சொல்லி நடக்கிறது தான் உண்மையான சகோதரருடைய தன்மை. இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம அண்ணன் தம்பியில எந்த அண்ணன் தம்பியா இருக்கிறோம், எந்த சகோதரனா நம்ம இருக்கிறோம். அடுத்த அண்ணனையோ தம்பியையோ மட்டம் தட்டி நம்ம உயரணும் நம்ம நினைக்கிறோமா? நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் அண்ணன் நல்லா இருக்கு, என் தம்பி நல்லா இருக்கு அப்படி நினைக்கிறோம். இந்த 2ல முந்தியவர்களாக இருந்தால் நம்ம திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்.
பிந்தியவர்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்ல குணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மார்க்கத்துல அண்ணன் தம்பி இணைஞ்சி மார்க்க சேவை செய்யற விஷயங்களை நம்முடைய வரலாறு சிறப்பான முறையில சொல்லிக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஒளி மிகுந்த நகரம் எது? மதீனத்துல் முனவ்வரா, லைட் சிட்டி. பிரகாசம் மிகுந்த அந்த மஸ்ஜிதுல் நபவி தான் எல்லா பள்ளிவாசலுக்கும் முன்மாதிரி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு புனிதமான கரங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அங்கிருந்துதான் இஸ்லாம் என்ற பேரொழி உலகளாவிய மார்க்கமாக பிரதிபலித்தது. மக்காவில் இருக்கிற வரைக்கும் உலக மார்க்கமா மாறணும். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால்தான் இஸ்லாமிய மார்க்கம் உலகளாவிய மார்க்கம் என்று பெயர் பெற்றது. அங்கிருந்து தான் இஸ்லாம் பரவுச்சு. அந்த மதீனா முனவ்வராவுக்காக வேண்டி இடம் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? சஹல், சுஹைல் என்ற அண்ணன் தம்பி. இதுல இடம் கொடுக்கணும்னு சொல்லும் போது சகல் முடிச்சுக்கிட்டு நின்றாலும் வச்சுக்கிறேன், சுகைகால கொடுக்க முடியுமா? சகல் கொடுக்கணும் கிடைக்கும் போது சுகைகால கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பள்ளிவாசல் வந்திருக்குமா? இன்னைக்கு பாருங்க, கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் ஒரு புனிதமான ஹரம்களில் ஒரு ஹரமா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுத்தவங்க யார் தெரியுமா? அண்ணன் தம்பி இணைஞ்சுதான் அந்த ஒரு சிறப்பான காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அனுமதிக்கப்பட்ட போர் பத்ர் போர். அந்த பத்ர் போர் கடுமையான போர். அந்த நேரத்துலதான் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் எதிரிகள். அபூ ஜஹல் அதெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வலது பக்கம் ஒரு சின்ன பிள்ளையினுடைய சத்தம் கேட்குது. சின்ன பிள்ளை, யா அம்மி, சிறிய தந்தையே அப்படி சத்தம். தம்பி, நீ எதுக்கு இங்க வந்த? ஓ வயசுக்கு இந்த போருக்கெல்லாம் நீ வரக்கூடாத. இந்த அபூ ஜஹல் யார்? அவனை காட்டுங்க எனக்கு, நான் அவனை கொல்லணும். அந்த பேச்சுக்கு, அந்த வார்த்தைக்கு, அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைக்கு சம்பந்தமே கிடையாது. காரணம் அபூ ஜஹலை கொல்ல முடியாது அவரால். சொல்ற கொஞ்ச நேரத்துல இடம் கொடுத்த ஒரு சத்தம் கேட்குது, என் அம்மி, சிறிய தந்தையே, அவனுக்கு காட்டாதீங்க, அபூ ஜஹலை எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு இந்த பக்கம் முஹப்பிர், இந்த பக்கம் முஆத், அண்ணன் தம்பி. நன்மையான விஷயத்துல போட்டி போறாங்க அண்ணன் தம்பி. இப்படித்தான் இருக்கணும். அண்ணன் தம்பியா இருந்தா நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீய விஷயங்களை விட்டும் பின்வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அண்ணன் தம்பியினுடைய அழகு. இப்போ உடனே ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க என்ன செய்வீங்க? நபி அவர்களை ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, என் கையால கொள்வேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல இல்ல, நான் என் கையால கொள்வேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அப்புறம் அபூ ஜஹல் அப்படி படைய பார்த்துக்கிட்டே போறான். இதோ இந்த போறான் பத்தியா, அவன் அபூ ஜஹல் வேகமா முஹப்பித் ஓடுனாரு. அவன் உட்கார்ந்து இருந்த அந்த குதிரையுடைய காலை வெட்டினாரு. அதுக்கப்புறம் ஒரு தைரியம் வரல, ஓடி விட்டார். சின்ன பிள்ளை தானே, குதிரை தடுமாறி கீழே வந்து அபூ ஜஹல் நிலை தடுமாறி போறான். சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னால முஆத் என்ன செஞ்சாரு? வேகமா போய் அவன் காலை வெட்டிட்டாரு. அவன் எந்திரிக்க முடியாது. சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிக்க நினைச்சா இது அபூ ஜஹல் ஒரு சின்ன பையனால வெட்டப்பட்டு எந்திரிக்க முடியாம திணறான். அதுக்கு பின்னாலதான் இப்னு மஸ்ஊத் போய் கொலை செஞ்சுட்டு வந்தாங்கிறது வரலாறு. இந்த நல்ல விஷயத்துல ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இணக்கமா செயல்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இப்படித்தான் அண்ணன் தம்பி இருக்கலாம். இப்படி அண்ணன் தம்பி செயல்படும் போது பெற்றோருக்கு நன்மை தரக்கூடிய மக்களாக இவர்கள் மாறுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி பிரச்சனை போட்டு வச்சுக்கீங்களேன், நம்ம ஜனாசா, அதாவது கபூர்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்மளை நினைச்சு அழுவாங்க. நல்ல பிள்ளையா தானே வளர்த்தேன், சொத்துக்கான சண்டை கொடுக்குறாங்க, நல்ல விஷயத்துல நமக்கு நல்ல விஷயம் நல்ல நன்மையை சேர்க்காம போயிட்டாங்க அப்படின்னு. கண்ணியமானவர்களே, அதே மாதிரி ஹசன் ஹுசைன் அவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத சகோதரர்களாக எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வரலாற்று நம்ம பார்த்தவாக புரியும். ஒரு தடவை ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அண்ணன் தம்பினா சண்டை வரதானே செய்யும், பிரச்சனை வரதானே செய்யும், சின்ன பிரச்சனை. அப்போ அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, ஹுசைனை கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி நீ தானா தம்பி, அண்ணன்கிட்ட நீ போய் பேசிக்கலாம்ல, முதல்ல எதுக்கு இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க, போய் முதல்ல அண்ணனுக்கு சலாம் சொல்லி பேசு,
அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்களா, எங்க அண்ணன்கிட்ட போய் நான் முதல்ல சலாம் சொல்லி பேசணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, சண்டைக்கு பிறகு எவர் முதல் தடவையாக சலாம் சொல்லி சேர்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா முதல் அந்தஸ்தை கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த அந்தஸ்து என்னை விட என் அண்ணனுக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறேன். இதை கூப்பிட்டு ஹசனை கூப்பிட்டு சொன்னாங்க, உன் தம்பி இப்படி சொல்றான்ப்பா. அப்படியா, சலாம் சொல்லி சேர்றான். ஒரு மனிதர் ஒது செய்யும் போது தப்பு தப்பா ஒது செய்யறாரு, நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன் சொன்னாங்களா, அண்ணன் நான் போய் ஒது செய்யற மாதிரி செய்யறேன், நான் தப்பு தப்பா செய்யறேன். அந்த ஆள் என்னென்ன தப்பு பண்றாரோ அந்த தப்பெல்லாம் நான் செய்யறேன், என்னை திருத்துற மாதிரி அவரை நீங்க திருத்தணும். தம்பி, ஒன்று இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, உலகால நல்லா நடப்பா, முகத்தை நல்லா கழுவுப்பா, மூக்கு நல்லா சிந்துப்பா, வாயை நல்லா கொப்பளிப்பா, காலையில பின்னங்கால் வரைக்கும் நல்லா கழுவுப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆனா அவர் அந்த தப்பை பண்றாரு. அவர்கிட்ட நேரடியா சொன்னா அவமரியாதை, பெரிய மனுஷன் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாது. என்னைய திருத்துற மாதிரி நீங்க திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒது செய்யற மாதிரி நடிக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு வந்து, தம்பி நீ செய்யறது தப்பு, இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி கொடுக்குறாங்க. அந்த பெரிய மனுஷன் பார்த்தாரு, ரெண்டு பேரும் நம்மளதான் பண்ணி குறிப்பதி பண்றாங்க, சரி நம்ம எப்படியோ நம்மள்ட்ட நேரடியா மூவ் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு அவர் திருத்திக்கிறார். ஒரு அண்ணன் தம்பி அடுத்தவர்களை திருத்துற விஷயத்துல எப்படி தான் இணைஞ்சு செயல்படுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு அண்ணன் தம்பி இருக்க வேண்டிய ஒரு நம்ம மூதாதையர்களுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னா அண்ணன் தம்பி இப்படிதான் இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க குடும்பத்தை கூட்டிட்டு வரும்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்குறான். நுபுவத்தை கொடுக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொண்டை இருந்துச்சு, திக்கி திக்கி பேசக்கூடிய தன்மை. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அகி ஹாரூன் ஹுவ அஃஸஹு மின்னி லிசான ஃபஅர்சில்ஹு மஅன மரிய திக்ரை யுஸத்திக்னி இன்னி அகாஃபு அன் யுகதிபூன். அவங்க நான் திக்கி திக்கி சொல்றதுக்குள்ள என் பேச மறுத்துருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னை விட என்னுடைய தம்பி ஹாரூன் நல்ல அழகா பேசுவாரு, அவரை எனக்கு வந்து துணையா நபியா நீ ஆக்கிட்டேன்னு சொன்னா அவரை கூட்டிட்டு நான் பிறவுண்ட போவேன், அவர் பேசுவாரு, நான் எடுத்து சொல்லுவேன், அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எனக்கு வசதி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹிஷ்துது பிஹி அஸ்ரி வஅஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி கை நுஸப்பிஹக கஸீரன் வ நذ்குரக கஸீரா. என் தொண்டையை கிளியராக்கு, என் மனசை விசாலமாக்கு, என் காரியத்தை லேசாக்கு, என்னுடைய தம்பி ஹாரூனை எனக்கு துணையாக்கு, அவரை கூட நான் போய் அவரை அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு நான் அதிகமா இவரை சேர்த்து நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தம்பிய நுபுவத்துல துணையாக்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்ட போது அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, நுபுவத்தையே அவருக்கு நாடல, அல்லாஹ் என்னுடைய கோரிக்கையினால அவர்களுக்கு ஒரு நுபுவத்தை கொடுத்து நபியாக்கி அல்லாஹ். ஒரு கட்டத்துல தூர்சினா மலைக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் விஷயங்கள் எல்லாமே குர்ஆன்ல வரும், நம்ம கற்பனையா சொல்றது எல்லாமே குர்ஆன்ல வரும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மக்களுக்கு கலீஃபாவா ஆக்கிட்டு போறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள காலமாட என்ன செய்யறாங்க, தெய்வமா ஆக்கிறாங்க. உடனே வலம்மா ரஜா மூசா இலா கௌமி கல்பா அசிஃபா, கோபம் வந்துருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. தாடியை பிடிச்சிட்டாங்க, யார ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாடியை பிடிச்சிட்டாங்க. தாடி பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு ஆதாரமே என்ன சொல்றாங்க, லா தஅஹுது பி லிஹியதி வலா பி ரஸி இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல வலன் தருது கௌலி. அந்த காலமாட்டை வந்து தெய்வமா ஆக்கிட்டு வணங்க ஆரம்பிச்ச உடனே நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டாங்க. மத்த ரெண்டு கோஷ்டி ஆளவா இருந்துச்சு. நீங்க வந்து ஈமான விட்டுட்டான் அப்படிங்கிறத விட ரெண்டு கோஷ்டியா போறதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி நீங்க என் மேல சண்டை போடுவீங்களோம்னா நான் பயந்துதான் நான் அதுக்கு மேல சொல்லாம இருந்துட்டேன் நீங்க வர்ற வரைக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. யா அல்லாஹ்
என்னைய மன்னிச்சிரு, என் தம்பியையும் மன்னிச்சிரு. உன்னுடைய ரஹ்மத்துல 2 பேரையும் நீ இணைச்சிக்க. நீ அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு அண்ணன் தம்பியினுடைய உறவும் இணைஞ்சிருந்துச்சு வச்சுக்கங்களேன், அந்த காரியம் பலம் வாய்ந்த காரியமாக மாறும், வெற்றிகரமான காரியமாக மாறும், அதுல சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலை ஏற்படும். இதுக்கு நம்ம இன்னைக்கு மார்க்க ரீதியா மட்டும் யோசிக்க தேவையில்லை. நம்ம அண்ணன் தம்பி 4 பேர் 3 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னா சேர்ந்து வியாபாரம் பண்ணி பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை கூட்டா சேர்ந்து செஞ்சு பாருங்க, அதுல இருக்கிற பறக்கத்து வேற. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? அவன் எப்படியும் அழியன், அடுத்தவனுக்கு நான் கொடுத்து காசை கொடுத்து முன்னேற்றமே தவிர, தம்பியா அவன் எப்படியாவது அடியன், என்னட்ட வரணும், என்னட்ட வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவன் அதாவது அடுத்தவனுக்கு வேண்டுமான கொடைகளா இருப்பா, அண்ணன் தம்பிக்கு பரம விரோதியா இருக்கும். இன்னைக்கு நடக்கிற உண்மையான ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை நீங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி ஒரு இயல்பான தன்மை வச்சிருக்கான் தெரியுமா? அண்ணன் தம்பிங்கிற அந்த உறவோடு இணைந்து நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியமான வியாபாரத்தை நம்ம எடுத்து செஞ்சுட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய வருமானம், அதுல இருக்கக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி ஜமாஅத்தின் மீது இருக்கிறது. யதுல்லாஹி அலல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு இணைந்து செய்யக்கூடிய காரியத்துல அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுலயும் அண்ணன் தம்பியும் ஒன்றா இணைந்து செஞ்சா அந்த காரியத்துல எவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணன் தம்பிக்கு மத்தியில பிரச்சனை வர்றது இயல்புதான். ஆனா அதுக்காக வேண்டி என்னைக்குமே பரம விரோதிங்கிற நிலைக்கு அந்த அண்ணன் தம்பியை ஆக்கிடக்கூடாது. குடும்ப ஒற்றுமையில நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் சொன்னா, நம்ம குடும்பம் நம்மை பார்த்து பெருமைப்படணும் சொன்னா, முக்கியமா நம்மை பெற்றவர்கள் அவர்கள் மன்னரைக்கு போனதுக்கு பின்னால கூட நம்ம வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி படணும் சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒன்றுபட்டு வாழும். ஒன்னா வியாபாரம் பண்ணல, கொடுக்கல் வாங்கல் பண்ணல, விரோதமா இருந்துடாதீங்க. எந்த ஒரு தீங்கு எங்கிருந்து வந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க. சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் வலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து வாழ். சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் வலமக, உனக்கு அநியாயம் பண்ணிட்டானா நீ மன்னிச்சிரு. வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உனக்கு ஏதாவது தீங்கு செய்திருந்தாலும் நீ நல்லது செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொன்னா மட்டும் பத்தாது. நிறைய பேர் சபையில உட்கார்ந்து ஹதீஸ் சொல்லுவோம், ஆனா நமக்கு அது வரும்போது அதெல்லாம் ஹதீஸ் வேறங்க, லைஃப் வேறங்க. அதான் பிராக்டிஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை செஞ்சு காட்டுவான். இவன் மன்னிக்கிறத பத்தி பேசுறான், இவனுக்கு ஒண்ணு வரும்போது மன்னிக்கிறானா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். அதுல நம்ம பாஸ் ஆகணும்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல கிணத்துல தண்ணது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய மோசமான ஒரு மோசடி, நயவஞ்சகத்தன்மை. ஆனா கடைசியா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதன் மூலம் நமக்கெல்லாம் என்ன பாடம் சொல்ல தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச மோசடியை விடையா உன் அண்ணன் தம்பி உனக்கு பண்ணிட போறான். யூசுப் என்ன சொன்னார் தெரியுமா? அத மாதிரி நீ வாழ்க்கையை நடத்து. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அண்ணன் தம்பிமார்களே, இன்றைய தினம் நான் பழி வாங்க போறதில்லை, உங்க எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம யக்ஃபிருல்லாஹு லக்கும், நானும் மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் மன்னிப்பான். வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் ரொம்ப இரக்கமுள்ளவன் என்று சொன்னார்களே, அப்படி ஒரு அண்ணன் தம்பியாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல பண்பு உள்ள சகோதரர்களாக, நம்ம இணைபிரியாத சகோதரர்களாக, உறவுகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.